ஏனுங்க கொடி இறக்குங்க. நன்றிங்க. வண்டி எங்கேயோ தாத்தா உங்க ஊர் பாசல சொன்னா கேட்க மாட்டேங்க. தாத்தா நான் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, கேமரா இருக்குல்ல. நான் உங்க மொழியிலையும் சொல்லிட்டா கேட்க மாட்டேன். உள்ளூரா வெளியூரா? வெளியூர். அண்ணா நோ நோ நீங்க பின்னாடி பார்க்கவே மாட்டேண்ணே. இப்பதானே கரெக்டா இருக்கு. கொஞ்சமா இருந்துச்சு, இப்ப கரெக்டா இருக்கு. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் எல்லாருக்கும் கூட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் பெரிய எழுச்சியோடு நம்முடைய வடகுபாளையத்தில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் காலையிலிருந்து. காரணம், நீங்கள் அனைவரும் கூட நினைக்கின்றீர்கள், இந்த பாராளுமன்ற தேர்தல் 2024 ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் என்பது தமிழகத்திலே ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டல்ல 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வேண்டும் என்பதிலே தெளிவா இருக்கிறீங்கம்மா. அது எந்த மாற்று கருத்து யாருக்கு இல்லைங்கம்மா. மோடி ஐயா வரணும் என்பதிலே நாம் தெளிவா இருக்கிறோம். மோடி ஐயா தான் வர போறாரு அப்படிங்கறதையும் தெளிவா இருக்கிறோங்கம்மா. தாய்மார்கள்ல எப்பவுமே தாய்மார்கள் ரொம்ப சரியா யோசிப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய வீட்டினுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், மத்திய அரசுடைய நலத்திட்ட பணிகளாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு, ஆனா எல்லாரும் கொஞ்சம் கொடி இறக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு தெரியுங்கண்ணா. ஆனா எல்லாம் நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்களுக்கு, குறிப்பாக தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு, தலைவரே வந்ததுக்கு அப்புறம் என்ன அறிமுகம், தலைவரே இங்க கூட நிக்கிறாங்க. கொடி இறக்கிட்டீங்கன்னா தாய்மார்கள் பாப்பாங்க, கோச்சுக்காரு. அண்ணா நம்ம பிஜேபி சகோதரர்கள் கொஞ்சம் கொடியை கீழே இறக்கிக்கணும். ஆனா மக்களுக்கு மறைக்கணும், கொடியை கொஞ்சம் கீழே இறக்கிக்கணும். கொடி இருக்கிறவங்க கொஞ்சம் சைட்ல போய்க்கணும், தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா. நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்ற மோடி அவர்கள் தான் மறுபடியும் வரப்போகின்றார்கள். இந்த முறை இன்னும் பெரும்பான்மையாக, இன்னும் அதிகமாக, இன்னும் பலமாக வரப்போறாங்க. ஐயா, 10 ஆண்டு காலமாக நம்முடைய ஆட்சியை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏழை மக்களை மையப்படுத்தி, சாமானிய மக்களை மையப்படுத்தி, விவசாயிகளை மையப்படுத்தி, இளைஞர்களை மையப்படுத்தி, பெண்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 5 ஆண்டுகள் மோடி அவர்களுக்கு வாய்ப்பு தரணும். குறிப்பாக இந்தியாவுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எல்லாம் மோடி அவர்கள் தீர்த்து வைப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறது. ஐயா, இதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். மோடி அவர்கள் டெல்லியில பலமாக இருக்கும்போது அவரை பயன்படுத்தி நம்ம ஊருக்கு என்னென்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் தீர்த்தரணும். தண்ணி பிரச்சனை இருக்கு, தீர்த்தரணும். ஆனமலை நல்லாறு திட்டம் 1958 இருந்து ஒரு செங்கல் கூட வைக்காம இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் வேணும், அதிகம் வாங்கிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுறணும். பவர்லூம் காரங்க விசைத்தறிக்கு பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணணும். கைத்தறி பிரச்சனை இருக்கு, சரி பண்ணணும். இதெல்லாம் கூட மோடி அவர்கள் இருக்கும் பொழுது இப்பவே சரி பண்ணணுங்க. இன்னும் 5 ஆண்டுகள் நாம் சரி செய்யவில்லை என்றால் ரொம்ப கஷ்டத்துக்கு போயிடுவோங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு சென்று விடுவோம். ஆனால் தாய்மார்களே, உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், இந்த முறை தேசியத்தில் மோடி அவர்கள் வலிமையாக அமரப்பட வேண்டும். அதே நேரத்தில் கோயம்புத்தூர்ல உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்கள் ஆதரவு அளித்து உள்ளூர் பிரச்சனையிலிருந்து கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு ஒரு சேவை செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற தாழ்மையான கருத்து உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். பெரும் எழுச்சியோடு எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம், இளைஞர்களும் பெண்களும் வீதிக்கு வந்துட்டாங்கன்னா அரசியல் மலர்ச்சி வந்துவிட்டது என்ற அர்த்தம். இங்க இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெரிய அளவில் வந்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு அறிமுக தேவைகள். ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தேசியம், ஆன்மீகம் இரண்டும் 2 கண்கள் என்று நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் அண்ணன் அவர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 பரப்புரைக்காக நிற்கிறார். எனக்கும் அண்ணன் போட்டி போட வேண்டும் என்கின்ற ஆசை. அண்ணனை பொறுத்தவரை இந்த தேர்தல் மோடி அவர்களை 400 எம்பிக்களோடு வந்து அமர வைப்போம், 2026 நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி நமக்காக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்து கொள்ளக்கூடிய அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அண்ணனுடைய முழு அணி இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லோரும், குறிப்பாக மாநில செயலாளர் ஐயத்தேவர் அவர்கள், கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முனிசாலை பாண்டியிலிருந்து
இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், அண்ணன் பேரை சொன்ன பிறகு எல்லா பேரையும் சொன்னதாக நீங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நீங்க பாருங்க, நம்முடைய சசிரேகா ரமேஷ் அக்கா 18வது வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர், எளிமையானவர், சகோதரி, எல்லோருக்கும் பணி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். ஆனா இன்னைக்கு பாருங்க, பல்லடத்தை பொறுத்தவரை நம்முடைய நகர்மன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எந்தவித ஒத்துழைப்பு கொடுக்காம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த முறை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை அன்பு தம்பி அண்ணாமலை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம் அக்காவுக்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறாங்களோ அனைத்தையும் சரி செய்து மூணு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு செஞ்சிடலாங்க ஐயா. காரணம் அவங்களுக்கு அக்கா மட்டும் பிஜேபியில் வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்க, பணம் கமிஷன் வாங்காம வேலை செய்யறாங்க எப்படின்னு பாத்திரலாம். அதையெல்லாம் இந்த 2024 தேர்தலில் நீங்கள் உடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறீங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் நகர தலைவர் அன்பு சகோதரர் முத்துக்குமார் ஐயா இருக்கிறாங்க. ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து ஐயா அங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். ஐயாவுடைய தோழர்கள் எல்லோருக்கும் மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் ஐயாவுடைய வழிவந்து அண்ணன் ஜி கே வாசன் அவருடைய சீரிய மக்கள் பணியில தன்னை எல்லாம் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் நன்றி தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய நகர தலைவர் அண்ணன் வடிவேல் அண்ணன் உள்ள இருக்கிறாங்க வண்டிக்குள்ள. வடிவேல் அண்ணனுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பூத்து தலைவர்கள் எல்லோரும் கூட கிளை தலைவர்கள் கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ராஜேந்திர பிரசாத் அவர்கள், மணி அவர்கள், யுவன் அக்ஷய் அவர்கள், வெம்பாய் அவர்கள், திருவேங்கடசாமி அவர்கள் நன்றி தெரிவித்து, மூத்த நிர்வாகிகள் லட்சுமி நாராயணசாமி, கனகராஜ் அவர்கள் நன்றி தெரிவித்து, நாராயணசாமி நாயுடு ஐயா இந்த ஊருடைய மிக பிரபலமான மனிதர். நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க. அரசு ஆண்கள் பள்ளி, பெண்கள் மேல்நிலை பள்ளி, வடுகுபாளையத்தினுடைய அரசு உயர் மேல்நிலை பள்ளி, கல்வி தந்தை இந்த பகுதியில் அழைக்கக்கூடிய நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களுக்கும் கூட அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. மறந்துடாதீங்க, ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். தாமரைக்கு நாம இந்த முறை நீங்கள் வாக்களித்து மோடி ஐயா அவங்க அமர வைக்கணும். இங்க உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை நீங்க ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு ஒரு தீர்வாக நீங்கள் அண்ணாமலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய குட்டீஸ் எல்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களே வீட்டுல போய் அப்பா அம்மாட்ட தெளிவா சொல்லிருங்க, தாமரை ஓட்டு போற வரைக்கும் யாரையும் விட்டுறாதீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய தேர்தல் பரப்புரை பலமே குழந்தைகள் தான். எல்லா இடத்துலயும் பெரிய அளவுல தாய்மார்கள் அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவர்களுக்கும் சிறப்பு நன்றி தெரிவித்து நம்முடைய சுல்தான்பேட்டை ஒன்றியத்தினுடைய கிழக்கு ஒன்றியத்தினுடைய எல்லா தலைவர்கள், மந்திரகிரி அவர்கள், சந்திரசேகர் அவர்கள், பரமேஷ் அவர்கள், ரமேஷ் அவர்கள், ரஞ்சித் அவர்கள், அவர்களோட 50 நபர்கள் இன்னைக்கு சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றியத்தில் இணைய இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இதே பகுதியில இந்தியன் பவர் லிஃப்டிங் பெடரேஷன்ல நேஷனல் லெவல் சாம்பியன் இருக்கிறாங்க ரித்திகா அங்க இருக்காங்கன்னு தெரியல. வாழ்த்துக்கள். ஊர் எங்க ராஜா? ஓப்பனாட ராஜா. ரொம்ப நன்றி ராஜா. எவ்வளவு தூக்குவீங்க வெயிட்? 220. நாங்க திராவிடத்தை தூக்கிட்டு இருக்கோம் ராஜா. சேர்ந்து எல்லாத்தையும் தூக்குவா. தேங்க்யூ ராஜா. பாய். எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்யூ. நம்மளை சேர்ந்து பயணம் பண்ணுவோம். சோ நண்பர் அவர் பாத்தீங்கன்னா லண்டன்லாம் போய் நமக்காக, இந்தியாவுக்காக லண்டன்லாம் போய் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்து நாட்டினுடைய கொடியை உயர்த்தி பிடித்து உங்க ஊருக்காரரு அருமை சகோதரர் ரித்திக் இங்க இருக்கிறாங்க. நிறைய பதக்கங்கள் வாங்கி இருக்கிறாங்க. ஒலிம்பிக்ல போய் கோல்ட் மெடல் வாங்கணும் தம்பி நீங்க. அதான் எங்களுடைய. சொல்லுங்க ராஜா, சொல்லுங்க. மேலே இறங்க ராஜா. தேங்க்யூ அண்ணா, ரொம்ப நன்றி. மாஸ்டர் வாங்க. மாஸ்டர் பேர் என்ன? சதீஷ் மாஸ்டர். வாங்க மாஸ்டர். நீங்க பக்கத்துல தானா? சதீஷ் மாஸ்டருக்கும் நன்றி தெரிவித்து, அண்ணா வாங்க தலைவா. ரொம்ப நன்றிங்க அண்ணா, ரொம்ப நன்றிங்க அண்ணா. அண்ணா பாலச்சந்திரன் அண்ணா, தேங்க்யூ அண்ணா, ரொம்ப நன்றிங்க அண்ணா. அண்ணா என்ன வாங்க அண்ணா கோயில. அம்மா யாரும் கோச்சு கூடாது, கீழே வந்து எல்லாத்தையும் பார்த்து புகைப்படம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை. வெயில்ல மக்கள் இருக்கிறாங்க, அதான் ஒரு இடமா போகணும், ரொம்ப தூரம் போகணும். அண்ணே அவங்க வாங்கிக்கிறேன் அங்கேயே இருங்க. அதனால் யாரும் கோவித்துக் கொள்ளாதீர்கள். குறிப்பாக நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள், பொதுமக்கள், வந்திருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள், தாய்மார்கள் நன்றி தெரிவித்து கண்டிப்பா திரும்ப வர்றாங்கம்மா. ஏப்ரல் 19 சமயம் ரொம்ப குறைவா இருக்கு. எல்லா ஊருக்கும் போய் மக்களை பார்க்கணும். அதனால பெரிய மனதோடு எங்களை வாழ்த்தி வழி அனுப்புங்க. திரும்ப 19ஆம் தேதிக்கு அப்புறம் உள்ளூர்ல வந்து உங்களை சந்தித்து விட்டு ஒரு டீ சாப்பிட்டு உங்களோட உட்கார்ந்து பிரச்சனையை பேசிட்டு போறாங்கம்மா. ஒரு பெரிய மனதோடு எல்லாம் வாழ்த்தி வழி அனுப்புங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பாரத் மாதா கி ஜெய். ரொம்ப நன்றி. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப